பொது மேடையில் உனக்குலாம் பணங்காசு சேர்த்துட்டா நீ என்ன உயர்ந்ததாய் நினைப்பா, சங்கராச்சாரி நினைப்பா, இளையராஜாவை பொதுவாக நம்ம ஒரு டீக்கல்ல பேசினாங்க, ரொம்ப என்னப்பா அது அண்ணன் எப்போ சாவான் திண்ணை எப்போ தான் காலியாகும் தான் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். புள்ளை எப்போ சாவான் அப்போ எப்போ வந்துருவான்ற மாதிரி இல்லப்பா அந்த ஈவி சிலம்பவன். அவன் கூட போய் நின்று அவனுக்கு நீ ஓட்டு கேட்குறியே, இதை விட வேற எங்கன்னா தின்னுட்டு சாகலாம். சனாதனவாதி படிக்கட்டில் ஏறி வேங்க வெயிலில் போய் மலத்தை கொண்டு போய் போட்டான். சமூக நீதிக்காக மசரை பிடுங்குறீங்களா இவ்வளோ நாளா? இந்த தமிழ் குடியின் மூத்த குடிகள் பயன்படுத்துகிற தொட்டில நாய் எதுவுமே போட்டான். ஏற்கனவே மலத்தை போட்ட நாயை பிடிச்சிருந்தா இன்னைக்கு இன்னொரு நாய் எதுவுமே போடுமா? நிறுவட்டும், நீ நிறுவு மாப்பிள்ள, உன் இஷ்டம் தான், உங்ககிட்ட ஆட்சி இருக்குல்ல, நிறுவு. நாங்கள் வந்தால் எப்படி எடுக்கிறோம் பாரு. அந்த பேரோட வேலையே வந்து தழுவுதல் நழுவுதல், இதை பற்றி தான் அது எழுதியிருக்கு. மாநில தொகுப்புல இருந்து மத்திய தொகுப்பு கல்வி கொடுத்தது இந்த பேனா, நீட்டுக்கு கையெழுத்து போட்டது இந்த பேனா, அப்படியே நான் 1000 அடுக்குவேன். உண்மையிலேயே மானுட விடுதலைக்காக எழுதிய பேனா அம்பேத்கரின் பேனா. எல்லாரும் சமமா பார்க்கணும்னு எழுதின பேனா அம்பேத்கரின் பேனா. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி கொடுத்து அம்பேத்கரின் பேனா. இல்ல மறைமுகமா வந்து ஏமா உன் சிந்தனை எப்போதுமே இடுப்பு கீழே தான் இருக்குமாங்கிற வார்த்தையெல்லாம் உங்க ட்விட்டர் பதிவுல பார்த்தா அதனால கேட்டேன். பின்ன என்ன சார் அர்த்தம்? அது அவங்க வச்சே பேசுறாங்க. அதுக்கு நீ எனக்கு இந்த ஆம்னி பஸ் விவகாரமே தெரியாது, அது என்னன்னு. இப்ப நான் வர சொல்ல ஒரு நண்பர்கிட்ட கேட்டேன். எல்லாம் பாஜக வளருனால என்ன விதமான பாதிப்புகளும் தமிழகத்துல நடக்கும்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டுல உண்மைதான், இந்த பிசாசைகளை விட அந்த பேய் பரவாயில்ல அப்படின்ற மனநிலைக்கு ஒரு சிலர் வந்துட்டான். இந்த திராவிட கட்சிகள் நம்மளை ஏமாந்துறதுக்கு போதும் அப்படின்னு விரக்தியில இருந்து தான் சார் அங்க கொஞ்சம் பேர் போயிருக்கான். அது தவறான விஷயம் தான் வச்சுங்களேன். இப்போ இவங்களுக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லைன்னு இவங்க வெளியே வந்துட்டாங்கல்ல. பிஜேபிக்கும் திமுக ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்றேன், பிஜேபியை வளர்த்து விடுகிற வேலை இங்க வந்து விசிகாவுக்கும் திமுகவுக்கும் கொடுக்கப்பட்ட அஜெண்டா. அது இவங்க தான் வளர்க்குறாங்க. தினமும் இதை பேசி பேசி இந்த பிஜேபி என்ற ஒரு வார்த்தையை பேசு பொருளாக்குகிற வேலை தான் இவங்களுக்கு. இவங்க பேசலைன்னா, அது குறிப்பாக திருமாவளவன் பேசலைன்னா ஒருத்தரும் தமிழ்நாட்டில் பிஜேபி பேசுவதற்கு தயாராக இல்லை. அவன் ஒரு பக்கம் எங்கன்னா மூலைல கத்திட்டாமான்னு கொஞ்ச நேரம் கத்திட்டு வாய் வலிச்சுட்டு போயிடுவான்னு தான் சொல்லிங்கிறேன். அதனால இன்றைக்கு இவங்க திட்டமிட்டு பிஜேபியை வளர்க்கிறார்கள். சனாதனத்துக்கு எதிராக வந்து இப்போ திருமாவளவன் ஐயா வந்து போராடுறாரு. இப்போ வேங்கவேல் பிரச்சனை உங்களுக்கு தெரியும், சேலம் அருகே வந்து ஒரு ஒன்றிய செயலர் மாணிக்கம்ங்கிறவர் வந்து ரொம்ப தகாத வார்த்தையெல்லாம் வந்து பேசினாரு. அந்த காணொலிலாம் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி நேரத்துல வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஐயா வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா ஏதாச்சும் முடிவெடுத்துக்கலாம் சார்? இந்த சனாதனம் அப்படின்னு சொல்றது இங்க ஏமாத்து வேலை. இங்க சனாதனம்லாம் இல்லவே இல்லை. சாதிய டிஸ்கிரிமினேஷன் இருக்கு. இவங்க சொல்லுவாங்க இந்த சாதிய டிஸ்கிரிமினேஷனை உண்டாக்கியது சனாதனம்னு இவங்க சொல்லுவாங்க. அதனால அது உண்மைதான். ஆனா இந்த சனாதனம் இங்க இன்னும் என்னவா மாறி இருக்கு? சாதியா மாறி இருக்கு. சனாதன எதிர்ப்பு மாநாடு அப்படின்னு திருமாவளவன் நடத்துறாரு. சாதி டிஸ்கிரிமினேஷன் எதிர்ப்பு மாநாடு அப்படின்னு நடத்தினா சனாதன எதிர்ப்புல அந்த மாநாட்டில் வந்து கலந்துக்கிறவன் இதுல வந்து கலந்து போனான். சனாதன எதிர்ப்புன்னு எல்லாரும் வாயில பேசிடுவான். இந்த தமிழ்ச்சாதிக்குள்ள இருக்கிற ஓப்பனா சொல்லுமே, இப்ப வன்னியர் எதிர்ப்பு, வன்னியர்கள் இப்படி பண்றான், தேவர்கள் இப்படி பண்றான். நான் ஒட்டுமொத்த இந்த தமிழ்ச்சாதிகளையும் குறை சொல்ல, எல்லா சாதிகளிலும் இந்த டிஸ்கிரிமினேஷன் பண்றான். 1-2 பேர், ஒரு 4-5 பேர் இருக்கத்தான் செய்வான். அவனாலதான் ஒட்டுமொத்தமா அந்த சமூகத்துக்கமான ஒரு அசிங்கம் ஏற்படுதுன்னு வச்சுங்களேன். அப்படி இருக்கிற போது அதை உடைச்சி இவங்க பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. பேசினா என்னையா ஜாதிக்கு இதுன்னு பேசிட்டா, எல்லாருமே நாங்க ஜாதியா தானே இருக்கிறோம், என்னையா அது அப்படின்னு பேசணும். அந்த பேசு பொருள் வந்து மற்றவங்களை வந்து புண்படுத்திடக்கூடாதுன்ற மாதிரிதான் சனாதனம்லாம் ஏமாத்துற வேலை சார். இது வந்து இல்லாத ஊருக்கு போகாத வழியை சொல்றது. இப்ப நாம என்னத்தை எதிர்கொள்றோம்? நீ சொல்றல சனாதனம், ஆரிய சனாதனம், இன்னைக்கு நம்மளை எது வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது, எது நம்மளை பாதிக்குது? திராவிட சனாதனம் தானே பாதிக்குது. திராவிடம் தானே சாதி பார்க்குது. திராவிடம் தானே சாதி பார்க்குறவனுக்கு ஆதரவா நிற்குது. இப்போ வேங்கவையல்ல இவங்க சொல்ற மாதிரியே
சனாதனம். அதான் இவங்க அதை தான் சொல்றாங்க, சனாதனவாதிகள் மேலே ஏறி டேங்கில் ஏறி போட்டான். சரிடா, சனாதனவாதி படிக்கட்டுல ஏறி வெங்க வெயில போய் மலத்தை கொண்டு போய் போட்டான். சமூக நீதி காக்கிறவங்கன்னா மசரை பிடுங்குறீங்களா இவ்வளவு நாளா? அவன் போட்டான்ல, உங்களுக்கு ஆவாதவன் தானே அவன். எங்களுக்கு ஆவாதவன் சொல்லிட்டு நாங்க அவங்களுக்கு ஆகாதவன், அவன் எங்களுக்கு ஆவாதவன் எதுவுமே அவன் மலத்தை போட்டான். நீங்களும் அவனுக்கு ஆவாதவன் தானே. இப்படிடா போட்ட அப்படின்னு நான் ஒரு 4-5 நாள் அவனை பிடிச்சிருக்கணும்ல. அப்படி பிடிச்சிருந்தீனா நீ நீ சொல்றவன் சரி, சமூக நீதி காவலர், சமூக நீதி காவலர். ஒரு சனாதனை போட்டாரா, இவங்கெல்லாம் சமூக நீதி காவலர்லாம் சரி பார்ப்போம் என்ன சொல்றான் பார்ப்போம், கொஞ்ச நாள் இப்படியே ஓட்டுவான். எவன் அந்த பீ தண்ணி குடிச்சானோ அவனே இல்லை சாமி அது சந்தனம் கலந்துருக்கு, நாங்க தான் தப்பா சொல்லிட்டோம் பீன்னு. அப்பெல்லாம் இல்லை சாமி, ஆடே திருட்டு போல சாமி, ஆடு எங்க வீட்டுல தான் இருக்குதுன்னு சொல்லிடுவான்ற மாதிரி தான் கிட்டத்தட்ட அப்படிதான். ஆமா, இந்த விசாரணை இழுத்து நீயே ஒத்துக்கோ சார். அவன் எனக்கு அந்த மலத்தை போட்டான் பாருங்க, அவன் கூட இப்ப எனக்கு பெரிய எரிச்சலா எதிரியா எனக்கு தோணலை. இல்ல, ஒரு சைக்கோ தான் அதை உறுதியா பண்ணிருக்க முடியல. அதை போட்டவனை பிடிக்காம தொடர்ந்து எங்களை அசிங்கப்படுத்துறான் பாருங்க. ஒருத்தன் ஒரு மூஞ்சில காரி துப்பிட்டான், எது தெரியாம துப்பினான், தெரிஞ்சு துப்பினானோ. டெய்லி போய் என்னப்பா மூஞ்சில அவன் காரியா துப்பினான், எந்த திசையில இருந்து எப்படி துப்பினா, எவ்வளவு எச்ச வந்தது, ஒரு நாத்தடிச்சுதான் இப்படி, நீ எந்த கையில துவைச்ச, லெப்ட்ல துவைச்சா ரைட்ல துவைச்சியா அப்படிங்கிற இன்னைய வரைக்கும் கேட்கறோம்ல சார். 30 நாள் கழிச்சு ஒருத்தன் போறான் சார் போய், இந்த டைம் தானே அது, எத்தனை பேர் ஹாஸ்பிட்டல் போனீங்க, ட்ரிப்ஸ் எல்லாம் ஏத்துனாங்களா? ஏய், ஒரு வாந்தி பேதி நடக்குது, உடம்பு அனிமிக் ஆயிடும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அனிமிக் ஆனோடனே என்ன பண்ணுவாங்க, ஒரு சத்துக்கு அந்த குளுக்கோஸ், சாதாரண ஜனங்கள்ப்பா என்னப்பா ரொம்ப வீக் ஆகிற ஒரு குளுக்கோஸ் ஏத்துன்றோம்ல, அப்ப ட்ரிப்ஸ் ஏத்ததான் செய்வான். இவன் பெரிய அறிவாளி மாதிரி, இவன் ஒரு பெரிய உலகமாக அறிவாளியோட புள்ள போய் என்ன ட்ரிப்ஸ் எல்லாம் ஏத்துனாங்களா, நான் எங்க அப்பா வைக்க கூட சொல்லி அறிக்கை கொடுத்துருக்கேன். அப்ப நாங்க ஒரு காட்சி பொருள் மாதிரி எல்லாம் ஆயிட்டோம். அவன் ஒரு நாள் போட்டு தொலைஞ்ச அந்த கம்யூனிட்டி எவனோ ஒருத்தன் அதை கண்டுபிடிக்காம இன்னைய வரைக்கும் எங்களை பத்தி பேசுறான். நேத்து கூட இந்த மலத்தை தண்ணியை குடித்தவர்கள் எப்படி இருந்திருப்பார்கள், அவர்கள் எத்தனை நாள் குடித்தார்கள், நான் அதை மறக்கணும்னு நினைக்கிறேன். அதை இவங்க திறந்து அதை நினைவுபடுத்துறாங்க. இந்த நினைவூட்டல் ஏன் வருது, அந்த குற்ற சம்பவம் நடந்த உடனே ஒரு 3 நாள்ல 4 நாள்ல பிடிச்சிருந்தீங்கன்னா, அதான் இன்னைக்கு கூட ஏதோ சிவகாசி பக்கத்துல நேத்து ஒரு குடிநீர் தொட்டில போய் நாயை போட்டானா. எங்க மக்கள் யூஸ் பண்ற ஆதி தமிழர்கள், இந்த தமிழ் குடியின் மூத்த குடிகள் பயன்படுத்துற தொட்டில நாய் எதுவுமே போட்டானா. ஏற்கனவே மலத்தை போட்ட நாயை பிடிச்சிருந்தா இன்னைக்கு இன்னொரு நாய் எடுத்துமே போடுமா? இதுதான் சார். இது சார், இதுக்கு சமூக நீதிலாம் நீங்க பேச வேணாம். சாதாரண ஒரு மனசாட்சி உள்ளவனே இதை எடுத்துருவோம். இப்ப கர்நாடகாவில் நம்ம ஊர்ல நடக்கிற மாதிரி சுடுகாட்டு பிரச்சனை இருந்தது. இப்ப பட்டியல் சமூக மக்கள் எடுத்து போற அந்த எடுத்து போற ரோட்டுக்கு பிரச்சனை இருந்தது சார். 89 கோடி நினைக்கிறேன் போட்டு, ஏய் எங்கெல்லாம் ரோடு பிரச்சனை ஏதோ போடுற அப்படின்னு ஒரே வருஷத்துல பிரச்சனை திட்டாங்க. ஒரு பட்ஜெட்ல 80 கோடி ரூபா ஒதுக்கி எங்கெல்லாம் ரோடு பிரச்சனையே போடுறா போட்டு முடிச்சிட்டாங்க சார். ஆனா இங்க பாருங்க, பணத்தை எடுத்து போகக்கூடாதுன்னு அது செய்தியில வரும், வாட்ஸ்அப்ல வரும். உடனே தாசில்தார் போய் பேசுவாரு, கொஞ்சம் விடுங்க பணத்தை. இல்ல அதெல்லாம் நாங்க விட மாட்டோங்க. இல்ல, இன்னமும் நம்ம ஊர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆறு ஓடுனுச்சுன்னா பணத்தை கொண்டு போகும். அதுதான் சொல்லுவாங்க, நிறைய ஊர்ல இருக்கு. அதுதான் சொல்லுவாங்க. அப்போ அதை கொஞ்சம் எடுத்துட்டு போங்க இவன். அப்போ ஒரு கட்டத்துல அவங்களும் நாங்க எடுக்க மாட்டாங்க அப்படின்வான். உடனே போலீஸை வச்சு பணத்தை எடுத்து போய் புதைக்கிடுவான். அடுத்து திரும்ப எங்கன்னா ஒரு ஊர்ல இதே மாதிரி நடந்தா இதே மாதிரி. இப்ப நான் அந்த குடியாந்த பக்கத்துல ஒரு ஊருக்கு போனேன் சார். ஒரு பாலாறு, ஒரு சின்ன பிரிட்ஜு, ஒரு மீட்டிங்கு போனேன் ஒரு தம்பியோட காதணி விழாவுக்கு. அது சும்மா ஒரு 150-200 மீட்டர் தான் சார் இருக்கும். ஒரு சின்ன பிரிட்ஜு போட்டிருக்காங்க, தண்ணியில உடஞ்சி போச்சு. கிட்டத்தட்ட 3-4 வருஷம் ஆச்சான் சார். அந்த உடஞ்சதுன்னா ஒரு 50 லட்சம் 1 கோடி ரூபாய் செலவாகுமா அதை போடுறதுக்கு? 13 கிலோமீட்டர் சுத்துறாங்க சார் ஜனங்க. ஒரு 2 நிமிஷத்துல கடந்து போற ரூட்டை 13 கிலோமீட்டர் மேலும் பல்லுமும் ஏறி ஜனங்க சுத்துறாங்க. இதெல்லாம் ஒரு கேவலமான ஆட்சி இல்ல? இது சாதாரண விஷயம் தானே. சரி, இந்த ஆட்சி தான் பேனாசில் நிறுவ போறாங்க. அது நீங்க உடைப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க போராடி தடுக்க முயற்சி பண்ணுங்க. ஆனா வச்சதுக்கு அப்புறம் உடைப்பேன்னு சொல்றது வன்முறை இல்லையா? இல்ல, நாங்க வச்சே தீருவோம் சார். ஆட்சி அதிகாரம் அவங்ககிட்ட இருக்கு. ஒரு 1000 போலீஸை வச்சு எதுவுமே நிறுவனான்னு வச்சீங்கன்னா பண்ணுவீங்க.
நிறுவட்டும். நீ நிறுவு மாப்பிள்ள, உன் இஷ்டம் தான், உங்ககிட்ட ஆட்சி இருக்குல்ல, நிறுவு. நாங்க வந்தா எப்படி எடுக்கிறோம் பாரு, நாங்க உடைக்கிறோம் பாருன்னு இயல்பு தானே இது. ஏன் சார் அவ்வளவு கோவம்? ஏன் என்ன சார் நாங்க சொல்றோம், இப்ப சீமானா கூட வேற எங்கன்னா கரையில கூட வச்சுங்க, நிலத்துல வச்சுக்கின்றாங்க. நான் என்ன சொல்றேன், என் ஒத்த காசு அதுல இருந்தா கூட நீ வந்து ஏன் காசுல நீ சிலை வைக்க கூடாது, பேனாவுக்கு அந்த சிலையை நீ வைக்க கூடாது, ஏன் காசு அது. 5 முறை முதல்வர் சார் அவரு. சார் 5 முறை இருக்கட்டும், 50 முறை கூட இருக்கட்டும், என்னுடைய காசுல இருந்து நீ வைக்க கூடாது. நீ வந்து உலக கோட்டீஸ்வரங்கள ஒருத்தனா இருக்கிற, ஏசியாவில் 3வது 4வது பணக்காரன்றீங்க. நீங்க 80,000 கோடியில் கூட செலவைங்க. ஒரு பெரிய ஒரு 10 ஏக்கரை வாங்குங்க. உங்கள்கிட்ட தான் ஆயிரக்கணக்கில் ஏக்கர் இருக்காம, எங்கன்னா சிட்டிக்குள்ள ஒரு 4-5 ஏக்கர் வாங்குங்க, வெய்யுங்க, பெரிய சுற்றுலா தலமாக்குங்க. நாங்க கூட வரோம், சுத்தி பார்க்குறோம், குடும்பத்தோட வரோம், சாப்பாடு கட்டு வந்து சாப்பிட்றோம், என்ஜாய் பண்றோம். அதுல ஒன்றும் மாற்றமே இல்லை. கடலுக்குள்ள வைக்காதுன்னு அந்த இயற்கை ஆர்வலர்லாம் சொல்றாங்க. நான் சொல்றது ஒரே பாயிண்ட் தான். அது வந்து இந்த பேனா இவங்கெல்லாம் சொல்றானுவ, அந்த பேனா இந்த பேனா. அந்த பேனோட வேலையே வந்து தழுவுதல் நழுவுதல், இதை பத்தி தான் அது எழுதியிருக்கு. புரியுது. தழுவுதல் நழுவுதல்னா இன்பம் தோய்க்கிறது, அதிலிருந்து இலகுவாக விலகி செல்வது. அவரு இன்னைக்கு சொல்றாங்கல்ல சார், அவர் எழுதிய காவியங்கள்லாம் நம்ம வெளியில பேசுறோம்னா அப்புறம் அது இன்டர்வியூ ஆகிடும். அந்த மாதிரி தந்தை மகன் கூட போறது, மகள் கூட போறது, தாய் மகள் வந்து தாய்க்கு வந்து தாலி கட்டுறது, அப்பம் போறது, பின்னாடியே மகன் போறது, அப்ப வந்துட்டு திரும்பி பின்னாடி மகன் வரான்னு நீ திரும்பி படுத்துறாத அப்படின்னு கவிதை எழுதுறது. அந்த மாதிரிலாம் இவர் வந்து இவங்க எழுத்தே வந்து செக்ஸ் தானே இவங்களோட முதலீடு. இன்னைக்கு வீரமணி சொல்லியிருக்கல, கருணாநிதியின் பேனாவில் இருப்பது பெரியார் மையின்னு, அது பொய். அது கருணாநிதியின் பேனாவில் இருந்து செக்ஸ் மை. அது வக்கரமாகவும் வந்து இந்த மாதிரி பாலியல் சீண்டல்களை தூண்டுற விதமாகவும் அந்த சிந்தனை தூண்டுற விதமாகவும் தான் எழுதின பேனா அது. அதுக்கு நான் 1000 உதாரணத்தை சொல்லுவேன். இந்த இந்த பேனா, கருணாநிதி அவர்களின் பேனா தமிழினத்திற்கு எந்தெந்த வகையில வந்து எதிராக இருந்தது அப்படின்னு பார்வதி அம்மால இருந்து, நீட்ல இருந்து, இந்த மீத்தேன் ஈத்தேன்ல இருந்து, காவிரி நீர் ஒப்பந்தத்துல இருந்து, இல்லை ஈழத்தமிழர் பிரச்சனையில இருந்து நான் 1000 பிரச்சனைகளை சொல்லுவேன். இந்த பேனா தமிழினத்துக்கு எதிராக இருந்தது. மாநில தொகுப்புல இருந்து மத்திய தொகுப்பு கல்வியை கொடுத்தது இந்த பேனா, நீட்டுக்கு கையெழுத்து போட்டது இந்த பேனா, அப்படியே நான் 1000 அடுக்குவேன். சார் இந்த பேனா ஒன்றும் சாதாரண பேனா இல்லை சார். சார் இந்த பேனா ஒரு தடவை கர்நாடகாவில் வந்து நம்ம இங்க இந்திய அழிப்பு போராட்டம் நடந்தது. அதே மாதிரி கர்நாடகாவிலும் திமுக ஆட்கள், திமுகவின் ஆதரவாளர்கள்லாம் அந்த இந்திய அழிப்பு போராட்டத்தை நடத்தினாங்க சார். அப்போ ஏற்கனவே அங்கே கர்நாடக அரசு அங்க இருக்கிற தமிழர்கள் மீது மிகப்பெரிய வன்முறை எல்லாம் அழுத்து விட்டது. அப்புறம் ஒரு கட்டத்தில் 82, 83 வாக்குல அதாவது கர்நாடகாவில் கன்னடம் மட்டும்தான் இருக்கணும், அதுதான் முதலிடம், முதல் மொழி அப்படின்னு எல்லா எழுத்துக்கள் போனது வந்தது எல்லாத்தையும் அழிக்க ஆரம்பிச்சு தமிழர்கள் மீது மிகப்பெரிய கலவரம்லாம் நடந்தது. அப்போ வந்து பலர் வந்து கொல்லப்பட்டார்கள் அந்த துப்பாக்கி சூடுல. அந்த கலவரத்துல பல பேர் வந்து சிறையில போட்டாங்க. அப்போ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது என்ன பண்ணாங்க, அந்த சிறையில இருந்து நம்மளால பெயில் எடுக்கிறது போறது வருது, ஏன்னா அரசு எதிராக இருக்குல்ல. அப்படிங்கிற போது அங்கிருந்து நம்ம கேஜிஎஃப்ல இருந்து தமிழர்கள்லாம் கிளம்பி, நம்ம ஐயா சொல்லி தானே நம்ம இந்தியில ஆயிடுச்சோம், நம்ம ஐயா இருக்கிறது தானே நம்ம வந்து இந்த போராட்டம்லாம் பண்ணோம் அப்படின்னு கலைஞர்கிட்ட வந்து, கொஞ்சம் அந்த முதல்வருக்கு கொஞ்சம் சொல்லுங்க, நீங்க எல்லாம் கூட்டணியில் இருக்கிறீங்க, நீங்க சொன்னீங்கன்னா அவர் விட்டுருவாரு அப்படின்னும் போது கருணாநிதி அவர்கள், நான் அதை எப்படி பேசுறது போறது இல்லை, நீங்க நேரடியாக பேசுறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு கூச்சம் ஒரு மாதிரியா இருந்தா கூட ஒரு கடிதம் கொடுங்க, இந்த மாதிரி சிறையில் இருக்கிற தமிழர்களை நீங்க வந்து பார்த்து அதை வெளியே வர்றதுக்கான ஏற்பாடு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு முதல்வருக்கு ஒரு கடிதம் கொடுங்க சார், நாங்க அதை கொண்டு போய் அங்க கொடுத்து வாங்கிக்கிறோம்னா அது வந்து அந்த மாநிலத்தின் உரிமை, அது அவர்களோட உரிமையில நான் எப்படி தலையிடுறதுன்னு கையெழுத்து போட்டு லெட்ரு கொடுத்து கையெழுத்து போட மறுத்த பேனா சார் இது. இன்னைக்கு வந்து நம்ம எல்லை போராட்டம், நம்ம யார் அவரு, நம்ம மார்ஷல் ஞானமணி அவரு பேர் சொன்னது, நேசமணி, மார்ஷல் நேசமணி, ஆமா, தோழர் ஜீவானந்தம், இவங்கெல்லாம் இந்த திருவாங்கூர் சமஸ்தானத்துல இன்றைக்கு இருக்கிற நம்ம
கன்னியாகுமரியும் நாகர்கோவிலும் அதில் இருக்கு. அதை வந்து போராட்டம் பண்ணி மீட்கிறாங்க. ஏன்னா எல்லாரும் தமிழர்களாக இருக்கிறோம், அப்படி போகிறோம் வரோம். அப்போ கருணாநிதி எழுதுறாரு, நெல்லை தான் எங்களுக்கு எல்லை, கன்னியாகுமரி எங்களுக்கு எப்போதுமே தொல்லை அப்படின்னு எழுதின பேனா சார் இது. இந்த பேனா தமிழின் உரிமையை காக்க போராடிய பேனா, தமிழனுக்காகவே எழுதிய பேனா அப்படின்னா எவனா தெலுங்கவனா ஒத்துப்பான். தூய தமிழர்கள் நாங்கள் ஒத்துக்கிறதுக்கு தயாராக இல்லை. எங்க பணத்துல அந்த பேனா இருக்கக்கூடாது. அப்படி மீறி வைக்கப்பட்டால் அந்த பேனா நிச்சயமாக அகற்றப்படும். ஒன்று இப்போ கீச்சிருவன் சொல்றானுல்ல, சரி புதிய தலைமை செயலகம் நீங்க கட்டினீங்கப்பா, கட்டி அது சும்மா கட்டாமே அந்த வேலையை நிறைவு பண்ணாமே நீங்க வந்து செட்டிங்லாம் போட்டு திறந்தீங்க. உங்க அப்பா மகிழ்ந்தாரு, இந்தியில பாட்டு போட்டு ஏக் தோ தீன் சார்னு ஒரு பாட்டை போட்டு இந்தி தொழிலாளர் வச்சு அவனுக்கெல்லாம் பிரியாணி போட்டு டான்ஸு கின்ஸு கும்மாளம் குத்தும் கும்மாளமா நீங்க குதிகலுப்பா இருந்தீங்கல்ல. இந்த அம்மா ஆட்சிக்கு வந்த உடனே இவ்வளவு திமிரா அவனுக்கு, கட்டாமையே கட்டின மாதிரி கதை காட்டினியா அப்படின்னு மருத்துவமனையா மாத்தினாங்கல்ல. இன்னைக்கு குதிக்கிறானுல்ல, எங்க கை என்ன பூ பறிக்குமா, எங்க கையில அது இல்லையா, எங்க கிட்ட இது இல்லையான்றாங்களே. 10 வருஷம் வாங்கி அதையும் மூடின்னு தானே இருந்தீங்க. அப்ப குதிக்க வேண்டியது தானே. இன்னைக்கு சார், இன்னைக்கு சாதாரண ஜனங்களாம் சொல்றாங்கல்ல, ஏம்பா நம்ம கஞ்சிக்கு வழி இல்லாம இருக்கிறோம், 81 கோடி அம்மா ஆத்தாடி, யார் வீட்டு காசுரியாது அப்படின்னு ஜனங்க கேட்கறாங்கல்ல. இப்போ பேனாங்கிறதுனால இந்த இடத்துல கையெழுத்து போடல, இந்த இடத்துல கையெழுத்து போடல, தமிழ் உரிமைக்காக நிக்கல, அதனால பேனா செலவு வேணுறீங்க, வேற ஏதாவது செலவு வைக்கலாமா? எதுக்கு சார் அது உள்ள போய் வைக்கணும் சார்? நீங்க உண்மையிலே இந்த பேனா இந்த சமூகத்துக்கு தமிழ் இனத்துக்காக எழுதிச்சு, அதுக்காக எழுதிச்சுன்னா உண்மையிலேயே மானுட விடுதலைக்காக எழுதிய பேனா அம்பேத்கரின் பேனா, எல்லாரும் சமமா பார்க்கணும்னு எழுதின பேனா அம்பேத்கரின் பேனா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி கொடுத்தது அம்பேத்கரின் பேனா, பெண் உரிமையை பாதுகாத்தது அம்பேத்கரின் பேனா, எல்லாரையும் சமமாக பார்க்கணும்னு சொன்னது அம்பேத்கரின் பேனா. நீ சமத்துவத்துக்காக நான் ஒரு பேனா வைக்கிறேன்னா அம்பேத்கரின் பேனாவை நீ வை. அது கூட நீ கடலுக்குள்ள வைக்க வேணாம், நீ வைக்கிறன்னா வெளியில கூட வை. வைப்பியா? நாங்க வைக்கிறோம். கருணா இப்ப வந்து ஸ்டாலின் அவர்கள் இந்த செலவு வைக்கிறதுக்கு முன்னாடி நாங்க ஒரு 100 பேனா வைக்கும் போய் அம்பேத்கர் பேனா வைக்கிறோம்னா நீ என்ன பண்ணுவ? இதுதான்ப்பா எங்களுக்கு சரியானது. மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, உன் பேனா வந்து இந்த மாதிரிலாம் எழுதுது, இந்த பேனா நல்லா எழுதிக்குதுன்றேன். இன்றைக்கு தேவையில்லாம ஸ்டாலின் வந்து தேவையில்லாம ஒரு சர்ச்சையை உண்டாக்கி, பாவம் அவங்க அப்பா எப்பயோ அவருக்கு இருக்கும்போது என்னவோ பண்ணாரு போனாரு, செத்தும் போனாருன்னு வச்சுங்களேன். செத்த பிறகும் அவரை தோண்டி துருவி கருணாநிதி அதை பண்ணாரு இதை பண்ணாருன்னு ரொம்ப பேச வைக்கிறது இல்லை சார், ரொம்ப கேவலமா பேசுறானுவா. ஏய் எங்க தலைவர் அதெல்லாம் பண்ணாரு 4 பேர் பேசுறாங்க. ஏய் போ உங்க தலைவர் என்ன பண்ணாரு எங்களுக்கு தெரியும். கண்ணதாசன் எழுதி வச்சிருக்காரு, உங்க தலைவர் என்ன பண்ணாரு, வனவாசம், போய் வருகிறேன் தம்பி, இந்த மாதிரி புக்கெல்லாம் பார்த்தா நாருதியா சார். இந்த வனவாசம், போய் வருகிறேன் தம்பி, வாலிப விருந்து, வான்கோழி, வாழை வக்கற்றவன், இந்த மாதிரி புத்தகம்லாம் இருக்கா அப்படின்னு இது வரைக்கும் தெரியாம இருந்தது. இப்ப இந்த பேனா சர்ச்சை கிளம்பின உடனே அவன் அந்த புக்கு எங்க இருக்கா, அந்த புக்குல பயங்கரமா இருக்குதாம, இந்த புக்குல அப்படிலாம் எழுதிக்குதாம அப்படின்னு இந்த புக்கை இன்றைக்கு தேடுகிற நிலைக்கு அவங்க அப்பாவை நாங்கெல்லாம் யாரும் அசிங்கப்படுத்தல. அவர் சொந்த மகனே அவங்க அப்பாவை அசிங்கப்படுத்துகிற வேலையை தான் இன்னைக்கு செஞ்சுன்னு வர்றாருதான். சரிங்க. அடுத்த கேள்விங்க, பெண்கள் வந்து ரொம்ப அரிதா இருக்கு பொது வாழ்க்கைக்கு வர்றதே. அப்படி இருக்க இந்த காலகட்டத்துல வந்து சுந்தரவல்லி வந்து உங்களை வந்து கொச்சையா வந்து எழுதுறாங்க, அதுக்கு பதிலடி தரும் விதமா நீங்களும் வந்து கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்துறீங்க. இந்த அணுகுமுறை சரியா? நான் கொச்சையெல்லாம் பயன்படுத்தலையே சார். நான் அந்த இன்டர்வியூல சொன்னேன், இல்ல மறைமுகமா வந்து ஏமா உன் சிந்தனை எப்போதுமே இடுப்பு கீழே தான் இருக்குமாங்கிற வார்த்தையெல்லாம் உங்க ட்விட்டர் பதிவுல பார்த்தா, அதனால தான் கேட்டேன். பின்ன மூத்திரம் பி என்ன சார் அர்த்தம்? இல்ல அது அவங்க கொச்சே பேசுறாங்க, அதுக்கு நீங்களும் தரம் தாழ்ந்து அந்த மாதிரி பதிவு விடணுமான்னு இல்ல. இது இந்த அக்கா முதல் முறை அந்த மாதிரி பேசினாங்கன்னா பரவாயில்ல. நான் இன்றைக்கு கூட அந்த அக்கா பேரை கூட நான் தெரிவிக்க சொல்லல. நான் அந்த அக்கா தான் சொல்றேன். இப்ப நான் அந்த இன்டர்வியூ கூட சொல்லிருப்பேன், எங்க அக்கா ஒண்ணு அப்படி இப்படி போயிடுச்சு நான் சொல்லுவேன். அப்போ எங்க அக்கா அப்படி போச்சு இப்படி போச்சு, என்னப்பா இப்படி நடந்தது நான் சொல்லுவேன். சத்தியமா நான் சொல்ல மாட்டேன். இந்த மூர்த்தி நாக்குல அது வராது. கண்ணால பார்த்தா கூட காலால தான் நான் மறைச்சிட்டு போவேன். இன்னைக்கு உண்மையிலே எனக்கு வெக்கமாகுது. எங்க போனாலும் என்னப்பா உனக்கு அந்த அக்காவுக்கு என்னப்பா இன்னும் ஒரு மாதிரி டபுள் அர்த்தத்துல என்கிட்ட கேட்கறாங்க. அந்த அக்கா என்னை திட்டி ஏதோ ஒரு போட்டிருக்கு, அதுல என்ன போட்டிருக்க, ஏதோ திராவிடத்தை ஒரு கடுமையா பேசுறாரு, ஒரு கொஞ்சம் கைது பண்ணுங்க அப்படின்னு அது போட்டிருக்குன்னு வச்சுங்களேன். அதுக்கு கீழே கமெண்ட் போட்டிருக்கானுவா, இன்னும் அண்ணன் சிவபாகரன் கூப்பிட்டியா, இன்னும் ஆம்னி பஸ். இது சத்தியமா இந்த இன்டர்வியூல சத்தியமா சொல்றேன், எனக்கு இந்த ஆம்னி பஸ் விவகாரமே தெரியாது. அது என்னென்ன
இப்போ நான் வர சொல்ல ஒரு நண்பர்கிட்ட கேட்டேன், எல்லாம் ஆம்னி பஸ்னு ஒரு படத்தை போட்டு வச்சேன், என்ன தோழாருன்னா அப்புறம் தான் அது விலாவரியா சொல்றாரு, இந்த கதை தான் ஆம்னி பஸ், அதான் அந்த அம்முனின்னு மாட்டாங்க ஆம்னி. அது கூட உண்மையா நான் வந்து ரொம்ப வன்மையா கண்டிக்கிறேன். அந்த பெண்ணை, அந்த அக்காவை இந்த மாதிரி கொச்சைத்தனமா பேசுறத நான் வந்து ரொம்ப வன்மையா கண்டிக்கிறேன். ஏன்னா பெண்கள் இப்ப ஆண்களோட புத்தி என்ன புத்தி, சும்மா இவன் வீட்டை தவிர மிச்சம் எல்லா பெண்களும் அப்படி இப்படி இருந்தா அப்படி பயன்படுத்திக்கலாம்னு நினைக்கிறவன் தான். ஒரு பெண் வந்து ஏன் அப்படி இப்படி போறா, ஆம்பளை போடுவாமே போறா பொம்பளை. அப்போ இந்த ஆண்கள் புத்தி இருக்கு. அது மாதிரிதான் இந்த அக்காவை போட்டு கண்ணாமண்ணான்னு பேசி வைக்கிறாங்க. எங்க போனாலும் வெளிப்படையா கேட்கறாங்க, ஏய் உனக்கு அந்த அக்காவுக்கு என்னப்பா அப்படின்னு அவங்க கேட்கிற விதம், அந்த ஒரு புன்முறுவலோட கேட்கறத எனக்கு கேள்விப்பட்ட மாதிரி உண்மையிலேயே எனக்கு வந்து ஒரு வெக்கமா தான் இருக்குது அந்த கேள்வியை கேட்கும் போது. அதனால அந்த அக்கா அவங்கள மாத்திக்கணும். அப்ப நீங்க வந்து சுமூகமா வந்து சொல்லிருங்களேன், இனிமேல் இந்த மாதிரிலாம் மேற்கொண்டு இந்த மாதிரி பதிவு எல்லாம் விட வேண்டாம், நானும் விட மாட்டேன் மாதிரி சொல்லிருங்களேன், பதிவு பண்ணிருக்கேன். இல்ல சார், நான் சொன்னேன் சார், நான் பல இடத்துல சொன்னேன், நான் ஏங்க அந்த மாதிரிலாம் பண்றீங்கன்னு. ஆனா இவங்க சொல்றாங்க, நீ ஒன்னா பாரு, இன்னைக்கு கரெக்டா 12 மணிக்கு மேல சாமி உச்சத்துல இருக்கும்போது ஒரு ட்வீட் போட்டு பாரு அப்படின்னு. நான் நம்பல. அப்புறம் பார்த்தா அப்படிதான் இருக்குது. அது மாதிரி அது சார், நம்ம அந்த பெண்களுக்காகவும் நம்ம இறக்கப்படுவோம். நம்ம சகோதரியா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இறக்கப்படுவோம். அவங்க சரி என்னமோ அவங்க வளர்ப்பு, அவங்கள யாராவது தூண்டி விட்டு நீ அதை பேசு இதை பேசு, நீ பொம்பளை அப்படி இப்படின்னு பேசுன்னுவாங்க. இப்போ நீங்க ஒரு ஒரு இந்த குழாயில கூட ஆம்பளை 1000 ஆம்பளை தண்ணி பிடிக்கட்டுமே, ஒரு பிரச்சனை வராது. ஒரு 10 பொம்பளை தண்ணி பிடிக்கட்டுமே, அதுங்க பேசுற பேச்சா அவனை போவோம் இவனை போவோம் அங்க போவோம் இதுல போவோம், ரொம்ப அது இருக்காங்க. அந்த மாதிரி இந்த அக்காவை யாரும் மிஸ்கைட் பண்றாங்க. நான் வந்து இந்த காணொலி வாயிலா யாரும் அந்த அக்காவை கொச்சைப்படுத்தாங்க. அவளும் நம்ம சகோதரி. நம்ம வந்து இது பெண்களை வந்து நம்ம தெய்வமா வழிபட்டவங்க. நம்ம ஊர்ல வந்து நிறைய பெண் தெய்வங்கள் தான் இருக்குது. அந்த அக்கா இப்ப அப்படி அப்படி ஏதோ ஒன்று பாவம் சொல்லுது, அது ஒரு காலத்துல தானா திருந்திக்கும். அது எது நம்ம போய் விமர்சனம் பண்ணி. சரிங்க, ரொம்ப நேரம் எங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி சாட்டை அலுவலகத்துக்கு வந்ததுக்கு நன்றிண்ணே. நன்றிங்க.